வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, லக்ஷ்மி கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்திரலோக சுக சபர பவனம். அதில் ஒரு நபர் உட்கார்ந்திருந்தார். அவர் எதிர்பார்க்கும் அந்த பவனத்தின் முதலாளி இன்னும் வரவில்லை. கதவை திறந்துவிட்டு கடையை பார்த்து கொள்ளும் சிப்பந்தி பையன் வாசற்படியண்டை நின்று தெருவேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். நாற்காலியில் அமர்ந்திருந்த மனிதன் அவ்வப்போது எழுந்திருப்பதும் நாற்காலியின் மெத்தையை தட்டுவதுமாக என்னவோ செய்து கொண்டிருந்தார். உட்கார்ந்து இரு கைகளையும் பக்கவாட்டில் ஊன்றிக்கொண்டு காலை நீட்டி ஹாய் என்று மிக திருப்தியுடன் இழித்தார். எதிரே கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து சுளுக்கி முறுக்கி அழகு காட்டிக்கொண்டார். தலைமயிர் அழுக்கடைந்து பட்டையாக முகத்தில் குத்த, தாடியும் மீசையும் கட்டுக்கடங்காமல் அடர்த்தியாக வளர்ந்திருக்க, அவர் நாக்கை நீட்டும் போது ஏதோ புலி சிங்கம் காட்டில் வளைய வருவது போல் இருந்தது. சில சமயம் அவர் முகமே ஒரு மிருகத்தை போல தென்பட்டது. அவர் சிரித்து கொண்டார். அப்பொழுது அந்த நகை வசீகரமானதோ கோரமானதோ என்று புலப்படுத்தக்கூடிய சிறு முக மடிப்புகள் ரேகைகள் ஒன்றும் தெரிய முடியாமல் ரோமம் தடுத்தது. அதனால் தான் என்னவோ சர்க்கஸ் கூண்டில் பல்லை காட்டும் உருமும் சிங்கம் போல அவர் காட்சியளித்தார். தன் கையை தலையிலும் முகத்திலும் விட்டு துழாவி கொண்டார். தன்னை யாரும் பார்க்கவில்லை என்ற அபிப்பிராயம் அவருக்கு. எதிரே இருந்த கண்ணாடியுடன் தாராளமாக சங்கேத சம்பாஷணை நடத்தி வந்தார். இவ்வளவையும் சிப்பந்தி பையன் எதிரே வேறு ஒரு கண்ணாடி வழியாக கவனித்து வந்தான். அவனுக்கு அவரை மிகவும் பிடித்து விட்டது போலும். கிட்டே நெருங்கினான். தானும் வாய்விட்டு பேசாமல் அவரை போலவே கண்ணை சிமிட்டி நாக்கை நீட்டி முகத்தை கோணி வேடிக்கை செய்தான். அவரும் குஷாலாக அவனுடன் கலந்து கொண்டார். கதவு திறக்கப்பட்டு உள்ளே ஆள் நுழையும் சப்தம் கேட்டு இருவரும் தங்களை சமாளித்து கொண்டார்கள். தன் எஜமானனை கண்ட மாத்திரத்தில் அச்சிறுவன் உலக அனுபவம் கொண்ட முதிர்ந்த புருஷனாக மாறிவிட்டான். அந்த மனிதர் பக்கம் கண்ணை காட்டி மூளையில் கோளாறு என்னும் பாவனையாக சமிக்ஞை காட்டிவிட்டு அகன்றான். எஜமானன் விஷயத்தை யூகித்து விட்டதாக பையனை பார்த்து அர்த்த புஷ்டியுடன் சிரித்துவிட்டு தன் வேலையில் முனைந்தான். இங்கே யார் வந்திருக்காங்க? பெரிய யோகி போல இருக்கே. ஒரு வேளை என்று கூறியவனாய் அந்த மனிதரை சிநேகப்படுத்தி கொள்ள முயன்றான் அவன். அவர் ஒன்றும் பதில் கூறவில்லை. ஒரு கண்ணை மூடிக்கொண்டு சிரித்து பையன் அபிப்பிராயத்தை ஊர்ஜிதப்படுத்தினார். இங்க பாரு, இந்த கதையெல்லாம் எங்கிட்ட நடவாது. ஆமாம், முதல்ல பேசிக்கோ ரேட் என்று ஒரு ஆங்கில பதத்தையும் புகுத்தி கண்டிப்பாக பேசினான் நாவிதன் காக்கா சாமி. என்ன வேண்டும் என்று புருவு நெளிப்பாலும் கை அசைப்பனாலுமே கேட்டார் மனிதர். 12 அணா டான்னு கீழே வச்சுட்டு போகணும், தெரியுமா? ஆகட்டும் என்ற பதிலை கேட்டதும் அவன் மேலே ஆரம்பித்தான். வளவளவென்று தனக்கு தெரிந்த விதத்தில் இழிவாகவும் கேலியாகவும் பேசிக்கொண்டே வேலையை செய்தான் காக்கா சாமி. தலையை முதலில் முடித்துவிட்டு முகத்திற்கு வந்தான். முகசவரம் முடிய முடிய அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பைத்தியம் பிடித்த கிழவன் என்று எண்ணியிருந்த முகம் மிகவும் களை பொருந்திய கம்பீரமான ராஜ தேஜஸ் கொண்ட ஒரு முகமாக மாறிய விந்தை அவனை திணற அடித்தது. தனக்கு தெரியாமலேயே ஏதோ தான் சிப்பிடு வித்தை செய்து விட்டதைப் போல அவன் தன் கத்தியை நோக்கி வாயை பிளந்தான். அந்த மனிதர் தன் உருவத்தை பார்த்து சிரித்தார். சிறு பிள்ளையின் மோகன சிரிப்பு அக்கண்ணாடியில் பிரதிபலித்தது. அவர் எழுந்து போகும்போது ஒரு ரூபாயை அசட்டையாக அவனிடம் கொடுத்துவிட்டு சென்றார். அவரது நடையிலும் ஒரு கம்பீரம் தெரிந்தது. கண் மறையும் வரை அவரையே நோக்கி நின்றான் காக்கா சாமி. சாருவின் கணவர் நாதன் ஷவரக்கடையை விட்டு நேரே குளத்தங்கரைக்கு சென்றார். அங்கே படிக்கட்டில் இறங்கும் போது அவருக்கு பலத்த சந்தேகம் வந்துவிட்டது. தீட்டு என்பார்களோ என்று சற்று தயங்கினார். பிறகு தைரியமாக இறங்கி ஒரு துண்டை கட்டிக்கொண்டு மிகுதி துணிகளை துவைக்க ஆரம்பித்தார். ஒரு சிறு சோப் துண்டை எடுத்து துணியில் தோய்த்தார். அதற்குள் இது நழுவி குளத்தில் விழுந்து விட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தார். ஆண்களும் பெண்களும் தத்தம் ஆடைகளை அரைந்து அலசி எடுத்துக்கொண்டு படி ஏறுவதும் சிலர் குளிக்க இறங்குவதுமாக இருந்தார்கள். தனக்கு தோய்க்க தெரியவில்லை என்பதையே அவர்கள் கவனிப்பது போல அவருக்கு தோன்றியது. பெண்கள் குசுகுசுவென்று பேசி சிரிக்கும்போது தன்னை கண்டு நகைப்பதாகவே அவர் எண்ணினார்.
பிறகு துணிகளை அப்படியே மொத்தையாக வைத்துவிட்டு குளிக்க ஆரம்பித்தார். அதற்குள் ஏதோ நினைத்து கொண்டவர் போல் எல்லாவற்றையும் வாரி சுருட்டி எடுத்துக்கொண்டு எதிரே இருந்த வண்ணான் கடையில் அவசர செலவை கொடுத்துவிட்டு வந்து அன்று தான் வாங்கின வாசனை சோப்பை தேய்த்து குளிக்கலானார். பிறகு ஈரத்துணியுடனேயே சென்று அருகே இருந்த கோவில் தோட்டத்தில் உட்கார்ந்து காலத்தை கழிக்கலானார். அடுத்த நாள்தான் அவருக்கு துணிகள் சலவை செய்து திரும்பி வந்தன. அதுவரையில் கையில் இருந்த சோப்பையும் 2 ரூபாய் காசையும் வைத்து கொள்ள தெரியாமல் தவித்தார் நாதன். துணிகளை கண்ட மாத்திரத்தில் குளத்தடிக்கு சென்று மறுபடியும் தேய்த்து குளித்துவிட்டு புது ஆடை தரித்து பழைய துண்டை வண்ணானுக்கு போட்டுவிட்டு வெளியே தோற்றமளித்து ஜமீன்தாரை போலவே நடந்து கடைவீதி சென்றார். ஒரு சீப்பு வாங்கி ஜேபியில் போட்டுக்கொண்டு காக்காசாமியின் கடைக்கு சென்று வெளியே மாட்டியிருந்த கண்ணாடியில் தலையை வாரிக்கொண்டு திரும்பினார். பையன் அங்கே நிற்பதை பார்த்து அவன் கையில் ஒரு 1/4 ரூபாய் கொடுத்துவிட்டு நாக்கை நீட்டி ஒரு கண்ணை மூடி வேடிக்கை செய்தார். ஆனால் இந்த தடவை முன்போல் அவனது ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. பையன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவன் கன்னத்தில் 2 சொட்டு கண்ணீர் வழிந்தோடியது. யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொண்டான் பையன். வண்ணான் வெட்டி செலவு போக கையில் 1 ரூபாய் மிகுந்தது. அவர் வெகு ஜோராக நடந்து சென்றார். அவர் வாயில் கூட ஒரு பாட்டு முனகியது. கோமள விலாஸ் ஹோட்டலில் நுழைந்தார் நாதன். பெரிய கண்ணாடிக்கு எதிரே ஒரு மேஜையை பொறுக்கி அங்கே அமர்ந்தார். நேராகவும் ஓரக்கண்ணாலும் தன் உருவத்தை கண்டு களித்தார். பழைய ஹோதாவில் பட்டு பீதாம்பரம் அணிந்த சமயங்களில் கூட இவ்வளவு திருப்தியும் மிடுக்கும் வனப்பும் அவருக்கு இருந்தது சந்தேகம். இப்பொழுது அவர் மனதிலும் கூட ராஜகலை தாண்டவமாடியது. ஹோட்டல் சிப்பந்தி அவர் ஏவலுக்கு காத்து நின்றான். கையில் இருந்த ரூபாய்க்கு வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு கிளம்பினார். வாயில் பீடா ஒன்றை மென்று கொண்டு உல்லாசமாக கோவில் நந்தவனத்தை நாடி செல்லும் போது அவர் நடையைப் போலவே அவர் மனதைப் போலவே அவரது சட்டை பையும் காலியாக இருக்கிறது என்று யார் அறிவார்கள்? உதாசீனம் மிளிர அவர் ஆகாயத்தில் நடந்து சென்று கோவில் தோட்டத்து திண்ணையில் துண்டை உதறி போட்டுக்கொண்டு கை கால் சோம்பல் முறித்துவிட்டு படுத்து கொண்டார். முந்தின நாள் இரவு தூக்கம் இல்லாததாலும் இப்பொழுது நீராடி சுத்தமான உடை அணிந்து நல்ல போஜனம் கிடைத்த பலனாகவும் அவருக்கு நன்றாக தூக்கம் வந்தது. காலை 11 மணிக்கு படுத்தவர் மாலை 5 மணி வரை எழுந்திருக்கவில்லை. அவர் கண் விழித்த பொழுது ஒரு நாள் முடிந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்தார். மறுநாளை பற்றி அவருக்கு என்ன கவலை? என்றைக்காவது அவர் கவலைப்பட்டிருந்தால் தானே. அப்படியே பட்டிருந்தால் அவர் ஏன் இந்த ஸ்திதிக்கு வருகிறார்? அப்படியும் இப்படியும் ஒரு முறை கண்களை ஓட்டிவிட்டு மறுபடியும் உறங்க சென்றார் நாதன். மச்சு வீட்டில் பஞ்சனை மெத்தையில் சாய்ந்து கொண்டிருந்தார் நாதன். பக்கத்தில் ஊதுவத்தியின் நறுமண புகை மண்டலம் மேலே சுழலமிட்டு கொண்டிருந்தது. மின்சார விசிறி ஓயாமல் சுற்றி ஜிலு ஜிலுவென்ற காற்றை அழித்து இன்பமூட்டியது. வாயில் சுகந்த பாக்குத்தூளுடன் கூடிய தாம்பூலம் தூக்கத்தை வா வா என்று அழைத்தது. சட்டையில் இருந்த உயரை அத்தர் வேறு அவ்வப்போது நாசிகளை துளைக்க முயன்றது. அவருக்கு தூக்க மயக்கம். மிருதுவான ஒரு கை அவர் கழுத்தை இறுக தழுவியது. அது யார் என்று தன் ஸ்வப்ன மேகங்களை பிரித்து ஆராய இதுவா சமயம்? அது யார்? சாருவோ? ஆம், சாரு. சாரு யார்? ஆமாம், யார்? ஆமாம் ஆமாம், சாரு. ஓஹோ, சாருவா? சற்று நகரேன். வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும், இப்படியே சரியாக இருக்கிறது. நாதனின் ஆழ்ந்த நித்திரைக்கு நடுநடுவே ஆனந்த கனவுகள் குறுக்கிட்டன. எங்கேயோ ஒரு ஸ்வர்க்க பூமியில் புஷ்ப ஊஞ்சலில் காற்றில் பறந்து விளையாடினார் அவர். எத்தனை நேரம்தான் இந்த தூக்கம் நீடித்திருக்கும்? மாலை சூரியனின் உஷ்ண கிரணங்கள் பட சட்டென்று வெடித்து கொண்டார் நாதன். கோவில் பூந்தோட்டத்தின் சிமெண்ட் திண்ணை பஞ்சனை மெத்தை பிரம்மையை சீக்கிரமே நீக்கிவிட்டது. ஆயினும் கொட்டாவி விட்டவாறு அங்கே படுத்திருந்தார் அவர். இன்ப கனவுகளை விட மனம் இல்லாதவர் போல் திரும்பி திரும்பி படுத்தார். லக்ஷ்மி தன் சிநேகிதி பாமாவை பார்த்துவிட்டு வர எண்ணி புறப்பட்டாள். தன் புடவையை பார்த்து கொண்டாள். கைவசம் இருக்கும் 4 புடவைகளும் மிகவும் பழகி பழுப்பேறி இருந்தன. அவள் உதட்டை முறுக்கியவாறு புடவையை பாயின் மேல் விரித்து அழகாக தேய்த்து மடித்து எடுத்தாள். பிறகு ஒரு நல்ல ரவிக்கையை பொறுக்கி அணிந்து கொண்டு வெளிக்கிளம்பினாள். வழியெல்லாம் அவள் மனம் என்னென்னவோ செய்து கொண்டே சென்றது. வேலையோ எங்கும் கிடைக்கவில்லை. எத்தனை நாட்கள் நான் கேதகையையே தொந்தரவு செய்து கொண்டிருப்பது? ஆனால் நம்மால் அவளுக்கு என்ன தொந்தரவு? நாம் எங்கோ தனியாகத்தானே இருக்கிறோம். இருந்தாலும் சோமநாதனின் சுபாவமே எத்தகையது என்று தெரியவில்லை. என்ன இருந்தாலும் கேதகையிடம் முன்போல் பழக முடியாது.
தன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான ஒரு பிடுங்கலை ஏற்படுத்தி கொள்ள சோமநாதனின் மனம் ஒவ்வாது. மேலும் அவர்களது தாம்பத்திய வாழ்க்கை இன்னும் கரடு முரடுகளை தாண்டி ராஜபாட்டையை எட்டிவிடவில்லை. இதுவரை குடும்ப விஷயங்களிலேயே ஆழ்ந்து அனுபவிக்க தெரியாத கேதகிக்கும் சகல கலைகளையும் ஒருங்கே பெற்று சிறிதும் குற்றமற்ற இயந்திரமாக அவள் மாறிவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கும் சோமநாதனுக்கும் அடிக்கடி எதிர்ப்பு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. 30 வயது வரை சுதந்திரமாக 10 பேருக்கு மேல் அதிகாரியாக திகழ்ந்த கேதகி குடும்ப கடிவாளத்தை வெறுத்தாள். சுயேச்சையாக வளர்ந்து அதே அதிகார தோரணையில் திளைத்த சோமநாதனுக்கு லட்சியங்களை ஏற்படுத்தி கொண்டு எப்படியாவது அவைகளை சாதித்து விடுவது ஒரு பழக்கத்தில் வந்துவிட்டது. கேதகையின் புரட்சி அவரை தைத்தது. அவர்களது பரஸ்பர உறவே மதில் மேல் பூனையாக இருக்கும்போது ஆதரவற்ற லட்சுமிக்கு ஆறுதல் கூறி அவளை முன்னுக்கு கொண்டு வரும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது அசாத்தியமன்றோ? ஆலோசித்தபடியே லட்சுமி சிநேகிதியின் வீட்டை அடைந்தாள். பாமா வெளியே வருவதற்கே வெகு நேரமாயிற்று. லட்சுமி பொறுமையாக வாசற்படியில் நின்று கொண்டிருந்தாள். பாமா வந்ததும் அவள் பேச முடியவில்லை. பாமா காதில் தோட்டை திருகிக் கொண்டே அவசர அவசரமாக லட்சுமியை பார்த்து புன்னகை பூத்தாள். உன்னோடு பேச எனக்கு அவகாசம் இல்லையே என்பது போல் இருந்தது அவள் பார்வை. லட்சுமி அதை யூகித்து கொண்டாள். நீ அவசரமாக எங்கேயாவது போகிறாயா? அப்படியானால் நான் போய்விட்டு இனி ஒரு நாள் வருகிறேன் என்று திரும்பி போக கிளம்பினாள். என்ன விஷயம் சொல்லேன்? ஒன்றுமில்லை, வெறுமனே தான் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். அவர் கிளம்பிவிட்டார் போல இருக்கிறது. நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டும், பிறகு வருகிறாயா? ஒன்றும் விசேஷமில்லையே என்று கேட்டாள் பாமா. அவள் சாதாரணமாகத்தான் கேட்டாளோ என்னவோ, ஆனால் லட்சுமியின் மனதில் அது சுருக்கென்றது. ஒன்றும் விசேஷம் இல்லையே, எதற்காக வந்தாய்? உன்னுடன் எல்லாம் பேச என்னால் முடியாது இப்பொழுது. நாங்கள் உல்லாசமாக வெளியே போகும்போது நீ ஏன் வந்தாய் என்பது போல் இருந்தது அவளுக்கு. அவள் முகம் சட்டென்று வாடியது. பாமாவின் கண்களில் படாமல் இல்லை. அதற்குள் அவள் கணவர் வந்து விட்டார். பாமா தன் புருஷனை ஒரு முறை பார்த்தாள். ஒரு தரம் லட்சுமி பக்கம் நோக்கினாள். நாழிகையாகிவிட்டதே, என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்பது போல் இருந்தது அவள் தவிப்பு. இதை கவனித்த லட்சுமி தானே கிளம்பிவிட்டாள். அவள் உள்ளத்தில் நிராசையின் கைப்பு நிறைந்து கிடந்தது. அதன் பயனாக அப்பொழுது தன்னை மட்டப்படுத்தி பேசிக்கொள்வதிலும் எண்ணிக்கொள்வதிலும் ஒரு திருப்தி ஏற்பட்டது. அவளை பார்த்துவிட்டு பாமாவின் கணவர் அவள் யார் என்று அறிய விரும்பினார். என் தோழி லட்சுமி என்னை பார்க்க வந்திருக்கிறாள், நம்முடன் அழைத்து போகலாமே. இச்சம்பாஷணை காதில் விழுந்த லட்சுமி திரும்பி, நான் வரவில்லை, எனக்கு ஜீவனத்திற்கு ஒரு வேலையும் இல்லை. முன்னே பாமாதான் எனக்கு பார்த்து கொடுத்தாள், மறுபடியும் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்க வந்தேன் என்று கூறிவிட்டு திரும்பி செல்ல எத்தனைத்தாள். என்றைக்கும் இல்லாமல் லட்சுமி படபடப்பாக பேசுவது பாமாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆயினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் புன் சிரிப்புடன், வாயன் லட்சுமி, இவர் ஒரு புது கடை வைத்திருக்கிறார். அதில் ஒரு பாகத்தில் சாமான்கள் இரவல் கொடுக்கப்படும் வியாபாரம் நடக்கிறது. அதில் தான் அப்படிப்பட்ட நவமான சாமான்கள் வந்திருக்கின்றனவாம். ரேடியோவில் இருந்து அம்மி குழவி வரையில் வாடகைக்கு கொடுக்கப்படுமாம். வாயேன், நாமும் தான் போய் பார்ப்போம் அந்த விசித்திர கடையை என்று அழைத்தாள். லட்சுமிக்கு தான் விறுவிறுவென்று பேசியது மிகவும் வெட்கமாக இருந்தது. மேலும் பாமாவின் அன்பான அழைப்புக்கு இணங்காவிட்டால் மரியாதையாக இராது என்று பட்டது. ஆகட்டும் என்று சம்மதித்து அவர்களுடன் கிளம்பி சென்றாள். பாமா கூறியபடியே அந்த கடை பார்க்க பார்க்க மிகவும் வேடிக்கையாக இருந்தது. விதவிதமான பீரோக்களும் மேஜைகளும் கணக்கற்று கிடந்தன. சைக்கிள், ரேடியோ, குழந்தைகளை வைத்து தள்ளும் வண்டிகள் முதலிய சாமான்கள் வேறு குவிந்து கிடந்தன. மற்றும் குடும்பத்திற்கு வேண்டிய பற்பல சாமான்கள் காணப்பட்டன. என்ன பாமா, வாடகைக்கு சாமான் வாங்கியே ஜோராக குடித்தனம் நடத்திவிடலாம் போல இருக்கிறதே. ஊர் ஊராக மாற்றி போகிறவர்கள், இன்னும் புதிய சாமான்களை வாங்க சக்தியற்றவர்கள் எல்லோரும் தங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாமே என்ற மனமாற புகழ்ந்தாள். பாமாவின் கணவரை நோக்கி, நீங்கள் செய்வது பெரிய உபகாரம் என்று மெச்சினாள். வெறுமனே நீ புகழ்ந்து விட்டால் ஆகிவிட்டதா? உன் வீட்டுக்கு இந்த மாதிரி நாங்கள் சப்ளை செய்ய வேண்டும், அப்பொழுது என்றாள் பாமா. இந்த ஆண்டிக்கு வீடு ஏது என்று சிரித்தாள் லட்சுமி. அப்படியென்றால் என்ன வீடே இல்லாமல் போய்விடுமா? எல்லாம் தெரியுமடி, ஒரு நாள் நான் உன் வீட்டுக்கு வருவேன், அப்பொழுது நீ. எனக்கு அவசரமாக வெளியே போக வேண்டும், ஒன்றும் விசேஷம் இல்லையே என்பேனாக்கும் என்று கேலி செய்தாள் லட்சுமி. போடி, நான் பார்த்து கொண்டுதானே இருக்கப் போகிறேன். ஓஹோ, அப்பொழுது நீ என்னை கூட பார்க்க மாட்டாயாக்கும்?
அதை சொல்லவில்லை நான். இதற்குள் வேறு பக்கம் சென்றிருந்த பாமாவின் கணவர் திரும்பி விட்டதால் தோழிகள் தங்கள் கேலி பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். வாசலில் இறங்கியவுடன் லக்ஷ்மி விடை பெற்று கொண்டாள். பாமா, என் விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் என்றாள். ஆகட்டும், ஆனால் இப்பொழுது எனக்கு தெரிந்த மட்டில் எந்த இடமும் இல்லை. எதற்கும் பார்ப்போம், காதில் பட்டால் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தன் கணவனுடன் எதிர்ப்பக்கம் நடந்தாள் பாமா. லக்ஷ்மி அவர்களையே பார்த்து கொண்டு நின்றாள். பாமா திரும்பி பார்ப்பாளோ சிரிப்போம் என்று காத்தும் பாமா ஒருமுறை கூட திரும்பவில்லை. தன் கணவருடனே ஏதோ பலமாக சிரித்து பேசுவதில் கவனமாக இருந்து விட்டாள். அதை கவனித்த லக்ஷ்மியின் உள்ளத்தில் அர்த்தமற்ற ஏக்கம் ஒன்று குடிகொண்டது. பாமாவின் மேல் கொஞ்சம் கோபம் கூட தோன்றியது. அவ்வளவுதான். நாம் என்ன பெரிய இதுவா? நம்மை ஏன் கவனிக்கிறார்கள்? காதில் பட்டால் சொல்கிறேன் என்கிறாளே. நம் கஷ்டம் அவர்களுக்கு என்ன தெரிய போகிறது என்ற தனக்குத்தானே ஏதோ முணுமுணுத்து கொண்டே அவள் வீடு திரும்பினாள். பசி வேறு அவளை உபத்திரவித்தது. அரிசி பானையை திறந்து பார்த்தாள். இன்னும் ஒரு வேளைக்கே அரிசி இருந்தது. கையிலோ 5 ரூபாய்களை மிஞ்சி இருந்தன. பேங்கில் இருந்த பணத்தை எடுக்க அவள் மனம் ஒப்பவில்லை. கையில் இருந்ததையும் செலவு செய்துவிட்டாள். பிறகு என்ன செய்வது என்று யோசித்தாள். கடைசியில் தனக்கு என்னவோ தண்டனை விதிப்பது போல பட்டினியாக படுத்து கொண்டாள். என்ன அரும்பாடு பட்டாலும் இதுவரை அவளுக்கு உண்ணவோ உடுக்கவோ படுக்கவோ இவைகளுக்கு அதிக சிரமம் ஏற்படவில்லை. சாதுரியம்தான் அதற்கு காரணமா அல்லது ஈஸ்வரனிடத்தில் அவளுக்கு இருந்த திடமான நம்பிக்கை தானோ தெரியவில்லை. அப்படி இருக்கையிலும் இப்பொழுதெல்லாம் அவளுக்கு அடிக்கடி வெறுப்பும் கோபமும் விவரிக்க தெரியாத ஏக்கமும் துக்கமும் தோன்றலாயின. அதை தடுக்க அவள் சக்தியற்றவளாக இருந்தாள். அவளது இளம் உள்ளம் என்னென்னவோ அழகான மனக்கோட்டைகள் கட்டி வானம் வரை எட்ட பார்த்தது. அது கிட்டாமல் போய் விடுவது அவளுடைய குழந்தை உள்ளத்தை பிளந்தது. ஏதோ விதி வசத்தினால், சந்தர்ப்ப நெருக்கடியினால் அவள் பெரியவள் போல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்தினாலே தவிர இயற்கையாக தோன்றும் ஆசா மாசங்களை அடக்கி அறவே துறந்துவிட அவள் என்ன முதிர்ந்த ஞானியா? துறவிகளே யாவையும் ருசித்து பிறகே துறக்க வேண்டும் என்று நியாயம் இருப்பதாக ஒரு தரத்தார் வாதிக்கிறார்களே. அப்படி இருக்க எட்டாத கனியை நினைந்துருகாமல் அதை திரும்பி கண்ணெடுத்தும் பார்க்காத திட சித்தம் அவளுக்கு எங்கிருந்து வரும்? அவள் தன் நிலைமையை நினைத்து நினைத்து அழலானாள். அப்படியே அந்த அயர்வில் மெய்மறந்து தூங்கிவிட்டாள். காலையில் எழுந்திருக்கும் போதே அவள் தலை பசியால் கிருகிருத்தது. உடலெல்லாம் சோர்ந்து எழுந்திருக்கவே மறுத்தது. அப்படியே கூரையை பார்த்தவாறு படுத்திருந்தாள். ஆனால் அவள் வயிறு கிள்ளியதில் நிம்மதியாக படுத்து கொண்டும் இருக்க முடியவில்லை. சிக்கனத்தை காற்றில் பறக்க விட்டுவிட்டு அடுப்பை பற்ற வைத்தாள் லக்ஷ்மி. அவள் போக்கு அவளுக்கே சிரிப்பாக இருந்தது. அப்படியே அவள் உட்கார்ந்திருந்த சமயம் கதவை திறந்து கொண்டு கேதகி உள்ளே வந்தாள். எப்பொழுதும் போல் அவள் முகத்தில் சந்தோஷம் ஏதும் துளும்பவில்லை. ஏதோ விசேஷம் என்று யூகித்து கொண்டாள் லக்ஷ்மி. ஆனால் தானே வலிய கேட்காமல் அவள் வாயில் இருந்தே வரட்டும் என்றும் பேசாமல் இருந்தாள். கொஞ்ச நேரம் கேதகி தன் விரல்களை கைகளால் நிமிண்டிக் கொண்டு தரையை நோக்கியவாறு உட்கார்ந்திருந்தாள். பிறகு வெகு சிரமத்துடன் நிமிர்ந்து லக்ஷ்மியை நோக்கி பேச ஆரம்பித்தாள். 2 தரம் எச்சில் விழுங்கினாள். லக்ஷ்மி, நான் இன்றைக்கு ஊருக்கு போகிறேன். ஏனக்கா, என்ன விசேஷம் என்று கேட்டாள் லக்ஷ்மி. சாரும் நீங்களும் உல்லாச யாத்திரை கிளம்பி விட்டீர்கள் போலிருக்கிறது. என்னை எங்கே ஞாபகம் இருக்கப் போகிறது என்று வெகு உற்சாகமாக பேசினாள். அவ்வாறு கேலி செய்ய அவள் உடலிலும் சரி உள்ளத்திலும் சரி தெம்பில்லை. அதை மறைக்கவே அவள் அவ்வாறு பேசினாள். கேதகியின் மனோ நிலைமையும் பரிகாசத்தை ஏற்கும் ஸ்திதியில் இல்லை என்று அவள் பதிலால் தெரிந்தது. உல்லாசமே இல்லை லட்சுமி. இந்த பிரயாணத்தில் உற்சாகம் கூட இல்லை. கொஞ்ச நாள் ஊருக்கு போய் இருந்துவிட்டு வரலாம் என்று பார்க்கிறேன். சார் இங்கேதான் இருப்பார். இதற்கு முன் அவர் இல்லையா? எத்தனை வருஷமாகவோ இருந்திருக்கிறாரே. அவள் வாய் சொல்லாத எத்தனையோ விஷயங்களை அவள் குரல் கூறிற்று. லக்ஷ்மிக்கு பகீர் என்றது. தான் எதிர்பார்த்த விபரீதம் வந்துவிட்டதா? அவளுக்கு மேலே யோசிக்க கூட முடியவில்லை. ஏனக்கா, நீங்களும் ஊருக்கு போய்விட்டால் என் கதி என்ன? என்ன லட்சுமி, என்னால் தான் நீ வாழ்ந்து கொண்டு வருகிறாயா? இது என்ன பைத்தியம்? அந்த பக்கம் கதவை இழுத்து சாத்திவிடு. வீட்டுக்காரர்கள் வீட்டு பக்கம் கதவை திறந்து கொள். பாட்டியிடம் சொல்லிவிட்டு போகிறேன். உனக்கு ஒரு குறைவும் வராது. உன் புத்திசாலித்தனத்துக்கு. போங்கள் அக்கா, எனக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. என்ன அவசரம் இப்பொழுது ஊருக்கு போக? கேதகி மௌனம் சாதித்தாள். லக்ஷ்மி விடவில்லை. யோசனை செய்து செய்யுங்கள், பதட்டம் வேண்டாம்.
முறிந்து விட்டால் திரும்ப ஒட்டுவது சிரமம் என்று புத்திமதி கூறினாள். கேதகி தலையை அசைத்து விட்டாள். முடியாது லட்சுமி, எனக்கும் இது ஒன்றும் சுலபமாக இல்லை. அதிகமாக ஒன்றும் விசாரிக்காதே, எல்லாம் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொல்லிவிட்டு தன் கண்ணீரை மறைத்து கொண்டு எழுந்து வெளியே போய்விட்டாள். லக்ஷ்மிக்கு ஒன்றும் தோன்றவே இல்லை. சுவாமி பகவானே, இதென்ன விபரீதம் என்று அவள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். கேதகி தான் கூறியபடியே அன்று மாலையே கிளம்பிவிட்டாள். மத்தியானம் முழுவதும் சாமான்கள் எடுத்து வைக்கப்படும் சத்தம் கேட்டதே தவிர பேச்சு குரலே இல்லாமல் நிசப்தம் நிலவியதை கவனித்த லட்சுமிக்கு பயமாக இருந்தது. கேதகியை போய் பார்க்க வேண்டும் என்று இருந்தும் அச்சம் கொண்டு போகாமல் தன் அறையிலேயே தவித்தாள். கேதகி வண்டியில் ஏறும் முன் லட்சுமியின் அறை கதவை இடித்தாள். லட்சுமி கதவை திறக்கும் போது தன்னையும் மீறி வரும் அழுகையை அடக்கி கொண்டு தலையை வெளியே நீட்டினாள். போய்விட்டு வருகிறேன் லட்சுமி, எனக்கு கடிதம் போட்டு கொண்டிரு என்று கூறிவிட்டு சென்றாள் கேதகி. அக்கா, சீக்கிரம் திரும்பி விடுங்கள் என்ற வண்டி பின்னால் கத்தியது அவளுக்கே வெட்கமாக இருந்தது. ஆயினும் பொங்கி வரும் உணர்ச்சியை அவளால் அடக்க முடியவில்லை போலும். அவள் தெருவிலேயே நின்று வண்டி மறையும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு மன பலவுடன் உள்ளே திரும்பினாள். ஆற்றங்கரைக்கு போவது என்றாலே பயமாக இருக்கிறது. யாராவது 4 பேர்கள் சேராவிட்டால் எப்படி போவது? அந்த மனிதன் அங்கே இன்னமும் இருக்கிறான். எதற்காக இப்படி பழியாக ஆலமரத்தடியில் வீழ்ந்து கிடக்கிறான்? பார்த்தாலும் ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கிறான். சினிமாவிலே சேர்ந்தால் கூட அவன் லட்சமாக சம்பாதித்து குவிக்கலாம். இங்கே என்ன காரணத்தை கொண்டு? ஏதாவது கொள்ளையடி கூட்டத்துக்கு ஆளாக இருக்கலாம். 10 நாட்கள் சோம்பேறி போல் நடித்து உளவு தெரிந்து கொண்டு எந்த பெண் என்ன நகை போட்டிருக்கிறாள், எந்த வீட்டில் இருக்கிறாள் என்று பக்குவமாக கவனித்து கொண்டு விட்டால் அப்புறம் கூட்டத்தோடு வந்து கொள்ளையடிக்கலாம். அப்படித்தானே பம்பாய் பக்கத்திலே ஒரு ஊரில் நடந்ததாம். எங்கள் அண்ணா பெண் கூட அப்படி இருக்காது. குடும்பத்திலே சண்டை கிண்டை போட்டுக்கொண்டு வெளிக்கிளம்பின ஆளாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆளை பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறான். பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையை போல தோன்றுகிறது. எனக்கென்னவோ அவனிடம் நம்பிக்கையே இல்லை. ஆள் பார்க்கிறதுக்கு லட்சணமாக இருக்கிறான் என்று, கண்ணியமானவன் என்று சொல்லிவிட முடியுமா? போக்கிரி பயலாக இல்லாவிட்டால் மாலை நேரத்திலே பெண்கள் தண்ணீர் அடிக்கிற துறைக்கு எதிரே ஏன் முகாம் போடுகிறான்? நாம் இனிமேல் 2 புருஷர்கள் துணை இல்லாமல் போகக்கூடாது. ஒரு வேளையைப் போல இருக்குமா? இவ்வாறு பற்பல அபிப்பிராயங்களை சிறியகுடி கிராமத்து பெண்கள் பரிமாறிக்கொண்டனர். அந்த ஊர் ஆற்றங்கரை ஓரத்தில் ஆலமரத்தடியில் மன்மதன் போன்ற ஒரு உருவம் வீற்றிருப்பது சகஜமான காட்சியாகிவிட்டது. மாலை நேரத்தில் அந்த மரத்தடியில் மணலில் படுத்து கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ இருப்பார் நாதன். பெண்கள் நீராடிவிட்டு ஜலம் கொண்டு போகும் சமயம் அவரை பார்ப்பார்கள், சந்தேகிப்பார்கள், பச்சாதாபப்படுவார்கள், தங்களுக்குள்ளேயே வாதிப்பார்கள். சிலர் தாக்கி பேசுவார்கள், சிலர் தாங்கி பேசுவார்கள். ஆனால் அவரோ எதையும் பொருட்படுத்தாது, ஒன்றும் அறியாது, யாரையும் கண்ணெடுத்தும் பார்க்காது ஆற்றையை கவனித்து கொண்டிருப்பார். தன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையையும் மறந்து எங்கோ தியானமாயிருப்பார். இவ்வுலகுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பொருளை அவர் தேடுகிறாரோ அல்லது கலை கண்ணை கொண்டு அருமையான காட்சிகளை காண்கிறாரோ யாரும் அறிந்தவர் இல்லை. ஆறு கொப்பளமிட்டு சுழலமிட்டு செல்லும் போது அவர் யாருடைய புன்னகையை நினைத்து உருகுகிறாரோ அவர் அப்படியே சிலை போல கிடந்தார். வயிற்றில் பசி தீ போல எரிந்தது. ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. கையை பார்த்து கொண்டார். மிருதுவாக பட்டு போன்று இருந்த கை கரடு முரடாக தடித்து கிடந்தது. ரோஜா இதழ் போன்ற அதரங்கள் வெடித்து கிடந்தன. வண்டு போல் துழாவும் கண்கள் எங்கோ புதைந்து கிடந்தன. அவர் கண்ணை மூடிக்கொண்டு படுத்தார். சாரு என்ற ஒரு குரல் கேட்டது. கனவினின்று விழித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தார் நாதன். அவரை அப்படி துள்ள செய்யும் சக்தி அந்த ஒரு பதத்திற்கு இருந்தது போலும். திடுக்கிட்டவர் போல் அவர் அங்கும் இங்கும் தேடி குரல் வந்த திக்கை ஆராய்ந்தார். குடமெடுத்த பெண்கள் கூட்டத்தில் துழாவியது அவர் பார்வை. சாரு, அடி கழுதை, இங்கே வா என்ற ஒரு குரல் மீண்டும் கேட்டது. அவர் அங்கே நோக்கினார். 6 வயது சிறுமி ஒருத்தி சிணுங்கிக் கொண்டே தன் தாயை பின்தொடர்ந்தாள். சாரு, சாரு, என் சாருவுக்கும் இந்த சாருவுக்கும் என்ன வித்தியாசம்? அவளும் இந்த குழந்தையை ஒத்தவள்தான். சாரு எங்கே இருக்கிறாளோ, எப்படி இருக்கிறாளோ என்று அவர் சிந்தனைகள் ஓடின. கண்கள் தாழ்ந்து தரையை நோக்கின. அப்பொழுது தற்செயலாக அவர் பார்வை தன் பலவீனமான உதடுகளின் மேல் பட்டது. கோழை போல நாம் ஓடி வந்து விட்டோமே, எவ்வளவு மகத்தான தவறு அது! சகிக்க முடியவில்லை என்று நாம் சுலபமான வழி கண்டுபிடித்து வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டோம்.
நம்மையே நம்பி நம்மையே ஒட்டி வாழ்ந்த பேதை சாருவின் கதி. உதவாக்கரை பிள்ளை கண்ணன் அவன் எங்கே அவளை பார்த்து கொள்ளப் போகிறான்? வீடுதான் இதுவரை இருக்குமா? ராமுடு இன்னமும் இருப்பானா? 1 வருஷமாக போகிறதே. சாரு இப்பொழுது எப்படி இருப்பாள்? பழைய சுகபோகங்களையே நினைத்து இன்னும் ஏங்குகிறாளோ? என்னதான் நம் குடும்பத்தின் நிலை? அவருக்கு மேலே யோசிக்க முடியவில்லை. நேரமாக ஆக பிள்ளைக்கும் மனைவிக்கும் தான் இழைத்துவிட்ட தீங்கு பன்மடங்கு பெரிதாகி பூதம் போல் அவரை விரட்டியது. தன் மகனை கண்டிப்பாக வளர்த்து படிப்பு கற்றுக் கொடுத்து தன் கண் பார்வையில் வைத்திருந்தால் என்ன விதமாக இருந்திருக்கும், என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கும் என்று பழங்கணக்கு பார்க்கும்போது அவர் மனம் படாத பாடுபட்டு தத்தளித்தது. தப்பு செய்துவிட்ட பள்ளி பிள்ளையைப் போல் தான் திரும்பி தன் வீட்டுக்கு போனால், அதுவும் முன்னை விட கேவலமானதொரு நிலையில் போனால், அங்கு தன்னை மன்னித்து வரவேற்று ஆதரவு காட்டி அழைக்கத்தக்க பெண்மணி இருந்தாளா? இதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது அவர் மனம் திருப்திகரமானதொரு பதில் தரவில்லை. அவருக்கு போகவே ஒரு புறம் பயமாக இருந்தது. சாரு கத்துவாளோ அழுவாளோ, அதை தாங்க நம்மிடம் மனதிடம் இருக்கின்றதா என்று அவர் தயங்கினார். ஆயினும் பாசம் ஒரு புறம் இழுத்தது. தவறு செய்தது செய்தாகிவிட்டது. இனி திருத்தக்கூட முயலாமல் இருக்கலாமா? தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டார் நாதன். தன் குடும்பத்தை காண வேண்டும் என்ற அவா அவரை உந்தி தள்ளியது. எப்படியாவது போய் ஒரு முறை பார்த்துவிட்டு வருவோம். ஒரு முறை என்ன, அங்கேயே இருந்துவிட வேண்டியதுதான். திரும்பி வருவதற்கு இங்கே என்ன இருக்கிறது? பெரிய உத்தியோகம் பார்த்து கொண்டு விட்டோமா? வராவிட்டால் முதலாளி அடித்து விடுவானா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது என்னை போன்றவர்களுக்குத்தானே உண்மையாக அமைந்திருக்கிறது. அங்கே இருந்து சாருவை காப்பாற்ற வேண்டியதுதான். பட்டினி கிடந்தாலும் இருவரும் பட்டினி கிடக்கலாம். சாரு பட்டினி இருப்பாளா? அவளால் இருக்க முடியுமா? வீணையை மீட்டி கை வீங்கிவிட்டது என்று இரவெல்லாம் உறக்கமில்லாது தவிப்பாளே. அவள் பசியுடன் வாட நான் கண்டு சகிப்பேனா? சகிக்காமல் என்ன செய்வது? இப்படி ஈவு இரக்கமற்று தலை மறைத்து கொண்டு திரிவதை விட அவள் எதிரே இருந்து அவளை சமாதானப்படுத்தி பாதுகாப்பது நலமல்லவா? அவள் இம்சைப்படுத்தினால் அது என் ஊதாரித்தனத்திற்கும் கோடைத்தனத்திற்கும் படிப்பினையாக இருந்துவிட்டு போகிறது. அப்படி அங்கே சகித்து கொண்டிருக்கவோ நின்று போராடவோ சக்தி இல்லாமல் போய்விட்டால் திரும்ப இங்கே ஓடி வருகிறது. ஒரு வறண்ட சிரிப்பு அவர் தொண்டையை கிழித்தது. ஒரு தரம் திருடியவனும் திருடன்தான், 50 தடவை கொள்ளையடித்தாலும் திருடன்தான். ஒரு முறை வீட்டை விட்டு ஓடினவனுக்கு இனி ஒரு முறை ஓடுவது ஒரு கஷ்டமா? ஒரு முறை முட்டாளானவன் மறுமுறை முட்டாளாக என்ன பயம், என்ன தடங்கள் இருக்கப் போகிறது என்று தன்னை பலவாறு தேற்றிக் கொண்டார் நாதன். கையில் பணமற்ற சூனியம், வயிற்றில் உணவு இல்லாத பசி, மனதில் தைரியமற்ற ஒரு அச்சம், இவைகளை துணையாக கொண்டு தன் வீட்டை தேடி கிளம்பினார் நாதன். தன் ஊரை அடைந்ததுமே அவர் மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது. பெரிய காரில் மின்னல் போல் பாய்ந்து கம்பீரமாக மின்சார குழலை அழுத்தி வழியில் உள்ளோரை 4 புறமும் ஒதுக்கிவிட்டு அலட்சியமாக திரிந்த அந்த தன் ஊரின் தெருக்களில் இன்று அவர் பரதேசி போல் நுழைந்து கால்நடையாக சென்றார். அந்த வீதிகளில் அவர் கால் பட்டிருக்குமோ என்பதே சந்தேகம். இன்று புழுதியில் நன்கு பதிந்து நடந்து சென்றார். ஊரின் தன்வந்தர்களில் ஒருவனாக ஆட்சி செலுத்தி வந்த அந்த ஊரில் அவர் இன்று பிச்சைக்காரர்களோடு சமானமாக நடந்து சென்றார். யாரேனும் தன்னை அடையாளம் கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் கலந்த பீதி அவரை தாக்கியபடியே இருந்தது. தன் வீடு இருந்த தெருவின் மூலையை திரும்பினார். என்றும் போலவே இன்றும் அந்த கிழக்குருடன் பிச்சைக்கு உட்கார்ந்திருந்தான். முன்பு காரில் சென்று கொண்டிருந்த நாட்களில் வண்டியை நிறுத்தி அவன் சட்டியில் சில்லறை போட்டு தான் மேலே போகும் பழக்கம். இன்று அவர் அந்த பிச்சைக்காரனின் முன் இருந்த சட்டியை கவனித்தார். சற்று நேரம் தன்னை மறந்து அங்கேயே நின்றுவிட்டார். என்னப்பா, யாரும் இல்லையே? குருடன் காசை பறித்து கொண்டு ஓடலாம் என்ற எண்ணமா என்று கேட்டுக்கொண்டே ஒரு தடித்த ஆள் அடுத்திருந்த ஒரு மரத்தின் நிழலில் இருந்து வந்தான். அதெல்லாம் ஒன்றுமில்லையப்பா, நான் வெகு நாட்கள் கழித்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இவர் இன்னமும் இங்கே இப்படியே உட்கார்ந்திருக்கிறாரே என்று யோசித்து கொண்டு நின்று விட்டேன் என்று வினயமாக கூறிவிட்டு அவர் நகர்ந்தார். இவன் பெரிய ஜமீன்தார் போல என்று அந்த மனிதன் ஏளனமாக கூறியது நாதனின் செவியில் தெள்ளென விழுந்தது. அவர் தனக்குள் லேசாக சிரித்து கொண்டார். அவன் சொல்வது உண்மைதானே? நான் இப்பொழுது பெரிய ஜமீன்தார் போல் குருடனை கண்டு பரிதாபப்பட எனக்கென்ன உரிமை இருக்கிறது என்று அவர் தானே பேசிக்கொண்டு தன் வீட்டை தேடி சென்றார். அதாவது பின்னால் வாங்கிய சிறிய வீட்டை அவர் அங்கே சென்றபோது வீட்டின் அழகு அவர் உள்ளத்தை கவர்ந்தது.
முன்னால் சிறிய தோட்டத்தில் பூவும் காயுமாக செடிகள் மிக செழிப்பாகவும் ரம்யமாகவும் காட்சியளித்தன. வீடு அலங்காரமான ஜன்னல் திரைகளுடன் முறுவலித்தது. நாதன் ஐயுறும் நெஞ்சுடன் கிளி கொஞ்சம் அந்த வீட்டை நெருங்கினார். முன்னே சின்ன கேட் ஒன்று இருந்தது. அதன் கதவுகளின் மேல் சிறு பலகை தொங்கியது. நாதன் குனிந்து அதை படித்தார். யாரோ வடநாட்டினர் குடி வந்திருப்பதற்கு அறிகுறியாக C.R. பட்டேல் என்று ஒரு பலகை தொங்கியது. நாதனின் மனதில் நிராசை படிந்தது. ஆயினும் அக்கம் பக்கத்தில் விசாரித்தால் ஒருவருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. பிறகு முயற்சியை அத்துடன் விட்டுவிட மனம் இல்லாமல் தனது பழைய மாளிகை பக்கம் நடந்தார். அங்கே ஏதேனும் புலன் கிடைக்குமோ என்ற ஒரு ஆசை அவரை அழைத்து சென்றது. தான் மன்னனாக ஆண்ட பிரதேசத்தில் ஆண்டியாக வந்து நின்றார் அவர். சாருவின் பேரில் அவர் வைத்திருந்த பேரன்புதான் அவரை எந்த விதமான அவமானத்திற்கும் தயாராக இருக்க செய்தது. அவர் தம் மாளிகையை அண்ணாந்து பார்க்கும்போது இதயத்தில் யாரோ ஒரு தையல் போட்டு இறுக இழுப்பது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. வேதனையை குறைக்க விரும்புபவர் போல அவர் ஒரு கையால் மார்பை அடக்கி கொண்டாள். இருந்தாலும் தன்னை சமாளித்து கொண்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் விசாரித்து பார்த்தார். சரியான பதில் கிடையாமல் மனம் ஒடிந்து திரும்பும் சமயம் தெருவில் சென்று கொண்டிருந்த ஒரு ஸ்திரீதான் அவருக்கு கொஞ்சம் உதவி செய்ய முன் வந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.